நான்கல்ல 14 கேட்பதற்கு எங்களுக்கு உரிமையும் தகுதியும் இருக்கிறது. இந்தியாவிலே இருக்கிற 21 சர்வதேச விமான நிலையங்களில் 11 சர்வதேச விமான நிலையங்களில் பயணிக்கிற சர்வதேச பயணிகளின் எண்ணிக்கையை விட மதுரை விமான நிலையத்திலிருந்து பயணிக்கிற சர்வதேச பயணிகளினுடைய எண்ணிக்கை அதிகம். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அந்த கோரிக்கையில் பிரதமர் அவர்கள் அவையிலே இருந்த பொழுது அவரை குறிப்பிட்டு கேட்டேன். வாரணாசி சர்வதேச விமான நிலையத்தில் பயணித்த பயணிகளின் எண்ணிக்கையை விட மதுரை விமான நிலையத்திலிருந்து பயணித்த பயணிகளின் எண்ணிக்கை அதிகம். வாரணாசி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக இருக்கிறது. மதுரை விமான நிலையத்தை ஏன் சர்வதேச விமான நிலையமாக அங்கீகரிக்க மறுக்கிறீர்கள்? பாகுபாட்டுக்கு ஒரு அளவில்லையா என்று கேள்வி எழுப்பினோம். 2 தினங்களுக்கு முன்பு கூடிய ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவை மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அங்கீகரித்திருக்கிறது. தோழமை கட்சிகள் இவ்வளவு பெரிய முயற்சியை செய்திருக்கிறார்கள். அதிமுக எதுவுமே செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. செய்திருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்கிறோம். அவ்வளவுதான். உத்தரப்பிரதேசத்துக்கு பொருந்துகிற நியாயம் மதுரைக்கு ஏன் பொருந்த மறுக்கிறது என்ற கேள்வியை எழுப்பி மதுரை கோயம்புத்தூருக்கு உடனடியாக மெட்ரோ ரயிலுக்கான அனுமதி வழங்க வேண்டும் என்பதை இப்பொழுதும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அந்த போரிலே இருந்து ஒரு படிப்பினையை கூட மோடி அரசு பெறவில்லை. பதிலாக நான் போரை தீர்க்க போகிறேன் என்று வெறும் வாய்ச்சவடால் தான் அடித்தார். அதாவது மோடி அரசு இவ்வளவு பெரிய ஆபத்துக்கு முன்னுணர்ந்து ஒன்றும் ஒதுக்கவில்லை. மாறாக கடந்த 5 வருஷம் உஜ்வாலா திட்டத்துக்கு விளம்பரத்திற்காக இவர்கள் செலவழித்தது 3500 கோடி. வெறும் பகட்டு விளம்பரத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற மோடி அரசு என்பதுதான் முக்கியம். ஒரு நல்ல விஷயத்திற்கான நன்றி அறிவிக்கிற ஒரு நிகழ்வு. மதுரை மற்றும் தென் மாவட்டங்களினுடைய வளர்ச்சிக்கான மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்பது மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கடந்த 7 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து கேள்வி எழுப்பி தலையிட்டு விவாதத்தில் பங்கெடுத்து அமைச்சரை நேரிலே சந்தித்து இடைவிடாது வலியுறுத்தி வந்தோம். கடைசியாக கடந்த ஜனவரி மாதம் கூட விதி எண் 377 கீழ் அதிகாரப்பூர்வமாக மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்க வேண்டும். ஆசியான் ஒப்பந்தத்தில் இந்தியாவிற்கிற 18 நகரங்களிலோடு சேர்த்து மதுரையையும் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஜனவரி மாதம் கூட வலியுறுத்தினோம். எங்களது ஒரு தொடர் போராட்டம், பல கட்ட போராட்டம். ஒரு கட்டத்தில் கடந்த முறை நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசினுடைய விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ஜோதிராஜ் சிந்தியா அவர்களுக்கும் எங்களுக்கும் பொதுவெளியில் எக்ஸ் தளத்தில் மிகப்பெரிய ஒரு கருத்து முரண்பாடு என்பது நிகழ்ந்தது. நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஏற்கனவே 3 விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக இருக்கிறது. இப்பொழுது 4வது ஒன்றாக நீங்கள் கேட்கிறீர்கள். இது என்ன நியாயம் என்று கேட்டார். நாங்கள் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிற வரிப்பணத்தை மேற்கோள் காட்டி 11 மாநிலங்கள் செலுத்துகிற வரிப்பணமும் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் கொடுக்கிற வரிப்பணத்துக்கு இணை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது 4 14 கேட்பதற்கு எங்களுக்கு உரிமையும் தகுதியும் இருக்கிறது என்று குறிப்பிட்டோம். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே இருக்கிற 21 சர்வதேச விமான நிலையங்களில் 11 சர்வதேச விமான நிலையங்களில் பயணிக்கிற சர்வதேச பயணிகளின் எண்ணிக்கையை விட மதுரை விமான நிலையத்திலிருந்து பயணிக்கிற சர்வதேச பயணிகளினுடைய எண்ணிக்கை அதிகம் என்று குறிப்பிட்டோம். உங்களுக்கு தெரியும், 2019ஆம் ஆண்டு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்ட பிறகு நாடாளுமன்றத்தில் முதலில் தமிழ் மொழியினுடைய அங்கீகாரத்திற்காக முதலில் பேசினேன். எனது 2வது உரை மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அந்த கோரிக்கையில் பிரதமர் அவர்கள் அவையிலே இருந்த பொழுது அவரை குறிப்பிட்டு கேட்டேன். உங்களுடைய தொகுதியான வாரணாசி தொகுதியில் வாரணாசி சர்வதேச விமான நிலையம் இருக்கிறது. வாரணாசி சர்வதேச விமான நிலையத்தில் பயணித்த பயணிகளின் எண்ணிக்கையை விட மதுரை விமான நிலையத்திலிருந்து பயணித்த பயணிகளின் எண்ணிக்கை அதிகம். வாரணாசி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக இருக்கிறது. மதுரை விமான நிலையத்தை ஏன் சர்வதேச விமான நிலையமாக அங்கீகரிக்க மறுக்கிறீர்கள்? பாகுபாட்டுக்கு ஒரு அளவில்லையா என்று கேள்வி எழுப்பினோம். 7 ஆண்டுகளுக்கு பிறகு 2 தினங்களுக்கு முன்பு கூடிய ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவை மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அங்கீகரித்திருக்கிறது. மதுரை மக்களின், தென் தமிழ்நாட்டு மக்களின் இடைவிடாத இந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்தமைக்கு முதலிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோரிக்கைக்காக
தொடர்ந்து பல ஆண்டுகள் குரல் கொடுத்த மக்கள் பிரதிநிதிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், பொது அமைப்புகள், தொழில் வர்த்தக சபை உள்ளிட்ட மதுரையினுடைய அனைத்து பொது அமைப்புகள், தென் மாவட்டத்தின் அமைப்புகள், அனைவருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றி அறிதலை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம், பட்ஜெட்டிலும் கேள்வி எழுப்பியிருந்தோம். விதி எண் 377 கீழ் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே கேள்வி எழுப்பிய பொழுது வழக்கமான ஒரு பதிலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 20 லட்சம் மக்கள் தொகைக்கு மேலே இருக்கிற நகரங்களுக்குத்தான் நாங்கள் மெட்ரோ திட்டத்தை கொடுக்க முடியும் என்ற விதியை சொல்லியிருக்கிறார்கள். அந்த விதி தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்துமா, மதுரை, கோயம்புத்தூருக்கு மட்டும்தான் பொருந்துமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறோம். ஏனென்றால் 20 லட்சத்துக்கும் கீழே இருக்கிற மக்கள் தொகை கீழே இருக்கிற நகரங்களான ஆக்ராவில் துவங்கி பூனேவில் இருந்து பல நகரங்களுக்கு ஒன்றிய அரசு இந்த காலங்களில் அனுமதி கொடுத்திருக்கிறது. அதே போல மக்கள் தொகை நெருக்கம், ஆக்ராவுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதிக்கு காரணம் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகிற நகரம் என்று. ஆக்ராவோடு ஒப்பிட்டால் 1.5 மடங்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகிற நகரம் மதுரை. எனவே உத்தரப்பிரதேசத்துக்கு பொருந்துகிற நியாயம் மதுரைக்கு ஏன் பொருந்த மறுக்கிறது என்ற கேள்வியை எழுப்பி மதுரை, கோயம்புத்தூருக்கு உடனடியாக மெட்ரோ ரயிலுக்கான அனுமதி வழங்க வேண்டும் என்பதை இப்பொழுதும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக அரசு தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது. ஒரு முறையாவது சட்டமன்றத்தில் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக ஆக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இருந்தால், அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றி இருந்தால் சொல்லுங்கள். நாடாளுமன்றத்தில் நான் எத்தனை முறை பேசியிருக்கிறேன் என்பதும் எத்தனை முறை கேள்வி எழுப்பியிருக்கிறேன் என்பதும், ஒன்றிய விமானத்துறை அமைச்சருக்கும் எங்களுக்கும் எத்தனை முறை சண்டை நடந்திருக்கிறது என்பதும், பிரதமரை வைத்துக்கொண்டே வாரணாசி தொகுதி, வாரணாசி விமான நிலையமும் மதுரை விமான நிலையத்தையும் ஒப்பிட்டு பேசிய எல்லா சான்றுகளையும் நாங்கள் பொதுவெளியில் பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 6 மாதத்துக்கு முன்பு மதுரையினுடைய தொழில் வர்த்தக சபை, சேம்பர் ஆஃப் காமர்ஸில் நடந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். இந்த 18வது நாடாளுமன்றம் அமைந்த பிறகு நாடாளுமன்றத்தினுடைய விமான போக்குவரத்து அமைச்சராக ஆகியிருப்பவர் மரியாதைக்குரிய ராம்மோகன் அவர்கள். இவர் கடந்த நாடாளுமன்றத்தில் எங்களது இருக்கையில் பக்கத்து அருகாமையிலே அமர்ந்திருந்தவர், ஒரு நல்ல நண்பர். நிச்சயம் இந்த காலத்தில் மதுரையை சர்வதேச விமான நிலையம் ஆக்குவதற்கு அவர் கூடுதலாக முயற்சி செய்வார் என்று நாங்கள் சொன்னோம். அதனுடைய முதல் கட்டம் தான் 24x7 என்பது நிறைவேறியது. இப்பொழுது 2வது கட்டம் இது நிறைவேறி இருக்கிறது. இதற்கு முதல் காரணம் இந்த 7 ஆண்டுகள் விடாது குரல் கொடுத்த நானும், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்களும், அதே போல கடந்த 5 மாதத்துக்கு முன்பு அமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து தென் மாவட்ட எம்பிக்கள் எல்லாம், மரியாதைக்குரிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், மரியாதைக்குரிய நவாஸ்கனி அவர்கள், மரியாதைக்குரிய தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள், மரியாதைக்குரிய சச்சிதானந்தம் அவர்கள், இதே போல தென் மாவட்டத்து எம்பிக்கள் எல்லோரும் சேர்ந்து விமான போக்குவரத்து துறை அமைச்சரிடம் ஏறக்குறைய 1 மணி நேரம் வாதிட்டோம். மனுவை அளித்து எல்லோரும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருக்கிறோம். எனவே இது ஒரு கூட்டு உழைப்பு. இந்த கூட்டு உழைப்பில் எங்களது தோழமை கட்சிகள் இவ்வளவு பெரிய முயற்சியை செய்திருக்கிறார்கள். அதிமுக எதுவுமே செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. செய்திருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்கிறோம், அவ்வளவுதான். ஏனென்றால் கடந்த 2 ஆண்டாக ரஷ்யா உக்ரைன் போரினால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை நிறைவேறியது. ஒரு நாட்டுக்கு தேவையான எரிபொருளில் சேமிப்பை 30% கட்டாயம் சேமிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி எல்லா நாடுகளும் அதை அமுல்படுத்தியது. ஆனால் அந்த போரிலே இருந்து ஒரு படிப்பினையை கூட மோடி அரசு பெறவில்லை. பதிலாக நான் போரை தீர்க்கப் போகிறேன் என்று வெறும் வாய்ச்சவடால் தான் அடித்தார். இன்றைக்கு என்ன தெரியுமா நிலை? இந்தியாவினுடைய எரிபொருள் தேவை என்பது, ஒரு நாளுடைய தேவை என்பது 30 லட்சம் டன். ஆனால் நம்மால் கையிருப்பு வைக்க முடிவது 1,30,000 டன் தான். அதாவது 1.5 to 2 நாளுக்கான தேவைக்கு தான் நம்முடைய கையிருப்பு இருக்க முடியும். ஆனால் ஜப்பானுடைய கையிருப்பு 244 நாள் ஜப்பான்ல கையிருப்பு வைக்க முடியும். எந்த முயற்சியும் செய்யல. போன ஆண்டுக்கு முதல் ஆண்டு 2800 கோடி புதிய சேமிப்புக்கு ஒதுக்கப்பட்டு அதை ரிவைஸ்டு பட்ஜெட்ல வெறும் 800 கோடி ஆக்கிட்டாங்க. 80% கட் பண்ணிட்டாங்க. இந்த ஆண்டு மார்ச் மாதம் பிப்ரவரி 28 தாக்கல் செய்த பட்ஜெட்ல புதிய சேமிப்பு கிடங்குக்கு ஒதுக்கீடு செய்தது வெறும் 1 லட்சம் ரூபாய். அதாவது மோடி அரசு இவ்வளவு பெரிய ஆபத்துக்கு முன்னுணர்ந்து ஒன்றும் ஒதுக்கவில்லை. மாறாக கடந்த 5 வருஷம் உஜ்வாலா திட்டத்துக்கு விளம்பரத்திற்காக இவர்கள் செலவழித்தது 3500 கோடி. ஆனால் புதிய சேமிப்பு கலனுக்காக இவர்கள் செலவழித்திருப்பது வெறும் 1600 கோடி. 3ல் 1 பங்கு தான். விளம்பரத்துக்கு செலவு செய்ததில் 3ல் 1 பங்கு தான்
உண்மையான தேவைக்கு செலவு செய்திருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பற்றாக்குறையை நாம் அனைவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பற்றாக்குறைக்கு முதல் காரணம் எந்த திட்டமிடலும் செய்யாத, முன்னேற்பாடு செய்யாத, வெறும் பகட்டு விளம்பரத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற மோடி அரசு என்பதுதான் முக்கியம்.